ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிதமிழ் நீட் அகாடமி. ஸோ எல்லோருமே கேட்டுருந்தீங்க இந்த வருஷம் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், நான் எந்தெந்த டேட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான அனலைஸ் வீடியோஸ் ஃபுல்லாகவே போட்டு நீங்கள் எந்த டேட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த ஃபுல் வீடியோவை நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் அண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரெண்டுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல முயற்சிக்கலாம். சரி, ஓகே. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு எல்லோருக்குமே நம்ம சேனலுக்கு ரிலேட்டடான அப்டேட்ஸ் பற்றி பேசிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நீட் 2026க்கான 1 இயர் கிளாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய பேர் சக்திவேல். வெற்றிதமிழ் நீட் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். கடந்த பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா வேறு அகாடமியில் கடந்த 2019 நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டியாக வேறு அகாடமியில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்மளோட ஓன் அகாடமி, ரைட். இதில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சிங் கொடுக்குறோம், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபுல் சிலபஸும் பார்த்தீங்கன்னா நவம்பருக்குள்ளேயே சிலபஸ் நம்ம கவர் பண்ணிவிட்டு அதிகப்படியான மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் 40+ மார்க் டெஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஆன்லைன் பேட்சும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன். இது ஆஃப்லைனுக்கான பேட்ச். நான் எந்த பேட்ச் செஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒரு 1 இயர் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் கேம்பஸ்க்கு வாங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணி படிக்கிறப்போ, டெஸ்ட் எழுதி பார்க்குறப்போ, கரெக்ஷன் பண்ணுறப்போ அதை புரிதலுக்கு உட்பட்டு நீங்கள் படிங்க. ஸோ அதனால் ஆஃப்லைன் கேம்பஸ் மேக்ஸிமம் நம்ம செலெக்ஷன் பண்ணணும். ஸோ அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. 12th மேனா சார் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்க வேணாம். இந்த வீக் ஃபுல்லாகவே அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9080549220 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் எங்கே சார்னு கேட்டிங்கன்னா சேலத்தில். எஸ், வேறு மாவட்டத்தில் நீங்கள் தூரமாக அது கூட பார்த்துட்ருப்பீங்க. பட் சேலம்னா நீங்கள் பேனிக்காக வேண்டாம். நம்ம எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கொடுத்துருக்கோம். ரொம்ப சேஃபாகவும் சைலண்டாகவும் நியர் டு த ஹைவேவாகவும் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப இன்டீரியராக ரொம்பலாம் நீங்கள் உள்ளெல்லாம் போகிறதில்ல. உங்களுக்கு ரொம்ப சைலண்ட் கேம்பஸ் தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸ்கூல் என்விரான்மெண்ட் இருக்கப்போ உங்களுக்கு அதை விட என்ன சேஃப் இருக்க போகுது. ஆல்ரெடி ஸ்கூல் சைடில் கூட அதே சேஃப்டி 24/7 மானிட்டரிங் அண்ட் டவுட் சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே தமிழ் ஃபேக்கல்ட்டிஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் டவுட்டுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒன்றும் ஒரி பண்ணிக்கோனா அதையும் நான் கொடுத்துட்றேன். ஃபீஸ் ரிலேட்டடாக 7.5, அதாவது 6th to 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்களாம் இருந்தீங்கன்னா 35,000 தான் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலே கரெக்டான ஃபீஸ் நம்ம வச்சுருக்கோம். 35,000 1 இயர் கோச்சிங் நம்ம வாங்குகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்க, எங்கே போகணும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதுக்கு கீழே கன்ஃபார்ம், இதுக்கு மேலே தான் டபுள் மடங்கு வச்சுருப்பாங்க, கீழே ப்ரொவைட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். அண்ட் 92.5க்கு பார்த்தீங்கன்னா 55,000. இதையும் நீங்கள் எங்கே வேணால் போய் கம்பேர் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா 12th மார்க் வச்சு குறைக்கிறது, நீங்கள் போன வருஷம் நீட்டு மார்க் வச்சு குறைக்கிறதெல்லாம் கிடையாது. டேரெக்டாக நான் இந்த ஃபீஸ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸு கேட்கலாம் சார், இவ்வளோ லோயஸ்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும்னா, நம்ம ஃபஸ்ட்டு வர ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பர் முதல்ல காண்டாக்ட் பண்ணுங்கள். 9080549220 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயிலிங் கேளுங்க, யூ கெட் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்டு. இப்போ இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் வரும். சரி, என்ன அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்கான ரிலேட்டடான எல்லா டேட்ஸும் அண்ட் ரிசல்ட் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது, நீட்கான டேட் அப்படிங்கிறதும், டிஎன் கவுன்சிலிங்கான ஒவ்வொரு டேட், இப்போ இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கான ஒவ்வொரு டேட் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே இதிலே கவர் பண்ண பார்க்குறேன். இல்லையா ஆல் இண்டியாவுக்கு ஒரு நியூ வீடியோ கிரியேட் பண்ணிடலாம். சரி, ரைட், ஓகே. நீங்கள் வரக்கூடிய நான் சொல்கிற நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்றைக்கு சார் வருது, ரிசல்ட்டுக்கான டேட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா June 14 வந்துடும். பட் இதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ்க்கு எர்லியராகவே உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 14th June தான் சார் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் டேட். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இல்லைனா 2 நாளுக்கு முன்னாடியே எர்லியராகவே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 14th June உங்களுக்கான ரிசல்ட் டேட். ரிசல்ட் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது ஆல் இண்டியா கோட்டா, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு கோட்டா ஸ்டார்ட் ஆகும். ஆல் இண்டியா கோட்டா பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தமிழ்நாடு கோட்டாவோட எப்படி ஜிக்ஸாக் மெத்தட் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ரவுண்ட் 1 கவுன்சிலிங் 2023 எப்போ சார் ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடிஞ்சிச்சு? டேட் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். 2023 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டைமில் ஸ்டார்ட் ஆச்சு. எந்த வகையான டிலே உள்ள கரெக்டான டைமிங்கில் ஆரம்பிச்சிச்சு. 25th July ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd August வரைக்குமே கொடுத்துருந்தாங்க.
ஓகேங்களா. அப்போ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாகிங் கொடுத்துட்டு 4th அலாட்மெண்ட் சீட்டு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுக்குறதாகட்டும் 11th ஆகஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் சீட்டு நீங்கள் எக்ஸாம் காலேஜ் போய் சேர்றது இல்லை ரவுண்ட் 1லேருந்து வெளியே விலகிறது இது எல்லாமே இந்த டேட்குள்ளே நடந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் 4th 11th ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கான சீட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லெட்டராக ஜாயினிங் டேட்டாக இருந்துச்சு. ஸோ 25th ஆரம்பிச்சு 11th ஆகஸ்ட் வரைக்கும் நடந்துச்சு. பட் லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீசன் என்ன சார்? லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக ஸ்டார்ட் பண்ண ரீசன் வந்து பேப்பர் லீக் ஆகிடுச்சுமா. ஸோ சில இடத்துல பேப்பர் லீக் ஆகிடுச்சு, அதனால் அதுக்கான கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ரீநீட் நடத்தலாமா வேணாமான்னு. அப்போ ரீநீட் நடத்த வேணாம், ஜஸ்ட் வந்து பேப்பர் லீக் பண்ணுறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் மேலே மட்டும் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே எக்ஸாமை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட எப்போ சார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 21st ஆகஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் லாஸ்ட் இயர் டேட்டோட நீங்கள் இந்த வருஷம் டேட் கம்பேர் பண்ணிக்காதீங்க. போன வருஷம் பேப்பர் லீக் ஆச்சு, அதனால் லேட் ஆச்சு. 21st ஆகஸ்ட் அதாவது உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இது எது வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க? சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங்னா 27th ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆன்லைன் 92.5 தான் ஆன்லைன். இதுக்கு நான் இதையும் சொல்லிடுறேன், இது வந்து 92.5 தான் பொருந்தும். இதெல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் ப்ரொசீஜர் தான். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 28th சீட் அலாட்மெண்ட் எந்த காலேஜ் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுக்குறதாகட்டும் போய் ஜாயினிங் ஆகட்டும் இதெல்லாம் 5th செப்டம்பர் வரைக்குமே போச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5th செப்டம்பர், அதாவது 28 ஆகஸ்டில் ஆரம்பித்து 5th செப்டம்பர் வரைக்கும் போச்சு. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்கான டேட்டு, சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங்கான டேட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ரொசீஜராக இருந்துச்சு 2023 2024. 2023 எந்த வகையான டிலேவும் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிலே ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் 2023 டிலே இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரீசன் நான் சொல்லிட்டேன், பேப்பர் லீக். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான இஷ்யூ இல்லை. ரிசல்ட்டும் ஆன் டைமில் வந்துடும். ஆன் டைமில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவும் ஆன் டைமில் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக 23 ஜூலைக்கெலாம் ஆரம்பிச்சிடும் தமிழ்நாடு கவுன்சிலிங். அது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. சாய்ஸ் ஃபில்லிங் முடிகிறப்போ கிட்டத்தட்ட எத்தனை நாள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜாக 4th ஆகஸ்ட் வரைக்குமே தரலாம். டென்டேட்டிவ் தான், கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் 5th ஆகஸ்டெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் அப்படியே போனீங்கன்னா ஒரு 11th ஆகஸ்ட், போன வருஷம் 2023 ஃபாலோ பண்ணுவாங்க. 11th ஆகஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இயர் ஞாபகம் வச்சுக்கணும், திஸ் இயர் 92.5% ஸ்டூடெண்ட்ஸ் இது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். சார் 7.5க்கும் ஆன் அண்ட் ஆவரேஜாக இதே ரிலேட்டடாக தான் நடக்கும். நீங்களும் இந்த டேட்டை பார்த்துக்கங்க, நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து 7.5க்கு டெடிகேட்டடாக போடலாம். ஸோ 2023 2024 2025க்கான ரவுண்ட் 1 நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் 2 பார்த்துடலாம். ஸோ ரவுண்ட் 2 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2023 ரவுண்ட் 2 என்ன, 2024 ரவுண்ட் 2 என்ன, 2025 எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2023 ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 11th ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 14th ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, சாய்ஸ் லாக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 14th ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சு 28th ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. இது எதுக்காக டைம்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம். ஸோ இது இந்த டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கும் பண்ணிக்கலாம். சரி சார், இதுக்கான ரிசல்ட் எப்போ சார் வந்துச்சுன்னா 29th ஆகஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு 4th செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் போய் நீங்கள் சேர்றதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 2023. 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிலே ஆன கவுன்சிலிங்காக இருக்கும். 2024 வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆன கவுன்சிலிங் எப்போ வந்து உங்களுக்கு இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14th செப்டம்பர் தான் ஸ்டார்ட் ஆச்சு செகண்ட் ரவுண்டு. ஸோ 14th செப்டம்பர் ஆரம்பித்த இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர் வரைக்குமே நடந்துச்சு. அண்ட் இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24th செப்டம்பரில் விட்டுட்டு அலாட்மெண்ட் லெட்டர்லாம் கொடுத்துட்டு எப்போ ஜாயின் பண்ண சொன்னாங்க இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. 26th செப்டம்பர்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இது சாய்ஸ் ஃபில்லிங், இது வந்து அலாட்மெண்ட். சரி, இப்போ இந்த வருஷம் என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு 13th ஆகஸ்டெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 13th ஆகஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங் வந்து அரௌண்ட் ஒரு 26th or 27th ஆகஸ்ட்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27th ஆகஸ்ட் நியர்லி கொடுத்துட்டு ஒரு 3 or 4 செப்டம்பர்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், உங்களுக்கு எப்போ சார் கவுன்சிலிங் முடிஞ்சிடும் அப்படின்னா 27th ஆகஸ்ட் ஆரம்பித்து 3rd செப்டம்பருக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ 3rd செப்டம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரவுண்ட் 2 முடியறதுக்கான கவுன்சிலிங் டைமாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3யும் பார்த்துடலாம். ஸோ இதில் ரவுண்ட் 3 என்ன மாதிரி டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அப்படின்னு பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து 2023 கொஞ்சம் டைம், ஒரு 3 நாள் டைம் கேப்புக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு 2023 ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 7th செப்டம்பர் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்குறாங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 16th செப்டம்பர் வரைக்கும் 16th செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது 17th செப்டம்பரில் ஆரம்பித்து 21st செப்டம்பர் வரைக்கும் 3rd ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்டான காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க டைமும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 எந்த வகையான டிலேவும் இல்லாதப்போ கொடுத்த டைம் லைன்ஸ். இதே டைம் லைன்ஸ் தான் 2025க்கும் ஃபாலோ ஆகும். அது வந்து 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லேட்டாக இருந்துச்சு இல்லையா. எப்போ ரவுண்ட் 3 ஆரம்பித்தாங்கன்னா 9th அக்டோபர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 9th அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 16th அக்டோபர் வரைக்குமே நடந்துச்சு. 16th அக்டோபர் வரைக்குமே வந்து ரவுண்ட் 3 நடந்துச்சு. இந்த 16th அக்டோபர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 17th அக்டோபர் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி, அதாவது அலாட்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் பண்ணி நம்மளை ஜாயின் பண்ண சொன்னாங்க. எதற்கு சார் ஜாயின் பண்ண டைம் கொடுத்துருந்தாங்கன்னா 23 அக்டோபர் வரைக்குமே டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான டெட்லைனாகவும் இது இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஃபாலோ பண்ண மாட்டாங்க, 2023 தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நமக்கு ஒன்று ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 6th செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 6th செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 16th or 15th செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3rd ரவுண்டை ஃபில் பண்ணுறதுக்கான டைம் தருவாங்க. ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 16th செப்டம்பரில் ஆரம்பித்து சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடும். ஒரு 19th செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகி உங்களை ஜாயின் பண்ணவே சொல்லிவிடுவாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4th ரவுண்டு இல்லையா, ஸ்ட்ரே வேக்கன்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். மற்ற ரவுண்ட் கவுன்சிலிங் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துடும். ரைட். 2023 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அண்ட் அலாட்மெண்ட்டுக்கு லெட்டர் டேட் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்துடலாம். 2023 பொறுத்த வரைக்கும் 23rd அக்டோபர் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 27th செப்டம்பர்லாம் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான், கம்மியான டைம் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் சரி சாய்ஸுக்கு லாக் பண்ணுறதுக்கும் சரி, இது ரெண்டுக்கும் உங்களுக்கு கொடுத்த டைம் அவ்வளோதான். சரி, எப்போ சார் ரிசல்ட் வந்துச்சு? டக்குன்னு 28th செப்டம்பரில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி 13th செப்டம்பருக்குள்ளே உங்களை காலேஜ் ஜாயின் பண்ணவே சொல்லிட்டாங்க. இவ்வளோ தான் டைம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா 25th அக்டோபரில் தான் உங்களுக்கு ஸ்டே வேகன்சி நடந்துச்சு. 25th ஆரம்பித்து 28th அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டைம் கொடுத்தாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் 29th உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி 13th உங்களை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப கம்மியான டைம் தானே இருந்துச்சு, அதனால் ஜாயின் பண்ணி சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 2 வருஷம் ஸ்பெஷல் வேகன்சி இல்லையா, சரி ஸ்ட்ரே வேகன்சி. ஸ்பெஷல் வேகன்சி நடக்கும், நம்ம அதை பற்றி பார்க்கணும்னா ஸ்ட்ரே வேகன்சி பற்றி வரைக்கும் முடிச்சிருக்கேன். அது 2023 டிபெண்ட் பண்ணி தான் 2024 இருக்கும். அப்போ ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு 22nd செப்டம்பர் உங்களுக்கு கடைசி ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 27th வரைக்குமே போகலாம். அண்ட் 28, 29, 30 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட்டா இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரே வேக்கன்சி. ஸோ அப்போ ஓவராலாக பார்க்குறப்போ எப்பயுமே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு காலேஜ் ஸ்டார்ட் ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் ரவுண்ட் 2 ஞாபகம் வச்சுக்கணும். ரவுண்டு 2 முடிகிறப்போ கிட்டத்தட்ட செப்டம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கான காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட்டுன்னு பார்த்தோம்னா இதுதான், நோட் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் ரவுண்டு 2 இல்லையா செப்டம்பர் 1 உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டேட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு லாக் பண்ணுவாங்க.
அப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் ரவுண்டு 3யும் ஸ்ட்ரே வேகன்சி ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சி எல்லாம் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சு. காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு ரவுண்ட் 3 ஸ்பெஷல் வேகன்சி ஸ்ட்ரே வேகன்சி அது ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சி எல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் ரெண்டையும் பார்த்து குழப்பிக்காதீங்க. ரைட், ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கன்க்ளூஷன் என்ன சார், வீடியோட கன்க்ளூஷன் என்ன சார், ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் எவ்வளோ நேரம் சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரவுண்டு 1 பொறுத்த வரைக்கும் 14 days நடக்கும். இதுதான் இருக்கிறதே லாங்கஸ்ட் டே. 14 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. ஒரு நாள் சேர்த்துக்கலாம். 15 16 நாள் கூட நடக்கும். அதிகமாக தான் நடக்கும். ரவுண்டு 1க்கு வந்து 16 நாள் வந்து ஆவரேஜாக நடக்கும். ரவுண்டு 2வும் 14 நாள் நடக்கும். ரவுண்டு 2 14 நாள் நடக்கும். ரவுண்டு 3யும் ஆவரேஜாக 14 நாள் நடந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். இதுதான் ஆவரேஜாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான டைம் லைனாக பார்க்கலாம். ஸோ ஒரு 16 days 14 days. ஆனால் லாஸ்ட் ரவுண்டு 4th ரவுண்டுன்னு சொல்லலாம், ஆர் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுன்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப கம்மியான நாள் தான் நடக்கும். 7 days தான் நடக்கும். அப்போ ஓவராலாக எம்பிபிஎஸ் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்காக அலாட் பண்ணக்கூடிய டேஸ் பார்த்தீங்கன்னா 52 to 55 daysக்குள்ளே முடிச்சிடணும். அவ்வளோதான். இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் ட்ரே வேகன்சி இருந்துச்சுன்னா 52 to 60 days கூட எடுத்துக்கலாம். மொத்தம் 2 months வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரும் முடிஞ்சிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட் லெட்டர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நடந்துடும். இதே தான் ஆல் இண்டியா கோட்டாவும் நியர்லி ஒரு 2 months வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது நடந்துட்டு இருக்கப்போ ஆல் இண்டியா கோட்டாவும் நடக்கும். அதை நான் இந்த வீடியோவில் போட்டு குழப்ப விருப்பப்படல. ஸோ அதனால் இந்த வீடியோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ வீடியோட லென்த்து கருதி நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆல் இண்டியாவை தனியாக கூட போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஒரு டைம் இது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் போடுறேன். நோட்டெல்லாம் பண்ண வேணாம். இந்த டேட்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்க வேணாம். பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் போடுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஒன்ஸ் அகேன் நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 12th மேலேருந்து வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 35,000 ஃபார் 7.5, 55,000 ஃபார் 92.5. ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே இவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அது இவ்வளோ டீச்சிங், உங்களுக்கு பிக் ஸ்க்ரீன் டீச்சிங் இருக்கும். ஸோ இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கைடன்ஸோடு நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் சிலபஸ் நவம்பருக்குள்ளே கன்க்ளூட் பண்ணிடுவோம். மார்க் டெஸ்ட் வந்து ஏகப்பட்ட மார்க் டெஸ்ட் அண்ட் யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸ்கூலுக்குள்ள கூடிய ஹாஸ்டல் கேம்பஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு ஃபுல் சேஃபாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கர சேஃபாக இருப்பாங்க. சேலம் SBM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்மளோட அகாடமி லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இன்னும் கவுன்சிலிங் பற்றி நிறைய வீடியோ, கட் ஆஃப் பற்றி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. சேனலில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கவுன்சில் ரிலேட்டடாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க பாருங்க, அது அவங்களுக்கு இந்த சேனல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.